வணக்கம். இப்பதிவினை முதற்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். சிறுகதை ஒன்று. மரியாதை. ராஜா இரவில் மாறுவேடத்தில் நகர்வலம் வந்தார். 2 மெய்காப்பாளர்களும் கூடவே வந்தனர். திடீரென கடுமையான மழையும் காற்றும் அடித்தன. வானம் இருண்டு போனது. ராஜா காவலாளிகளை விட்டு வழி தவறி போய்விட்டார். எங்கும் காரிருள். சற்று தொலைவில் ஒரு சிறு குடிசை தெரிந்தது. அதிலிருந்து லேசான வெளிச்சமும் வந்து கொண்டிருந்தது. ராஜா வேகமாக அதனை நோக்கி நடந்தார். அதற்குள்ளே கந்தலாடை அணிந்த ஒரு மனிதனைத் தவிர வேறு யாரும் இல்லை. ராஜா உள்ளே நுழைந்ததும் அவன் எந்த சலனமும் இல்லாமல் அமர்ந்திருந்தான். மாறுவேடத்தில் இருந்த போதிலும் அவன் மரியாதை தராமல் அமர்ந்திருந்ததில் ராஜாவுக்கு கொஞ்சம் கோபம் வந்தது. ஏனப்பா, உன் வீட்டுக்கு வந்திருக்கிறேன், நீ மரியாதையே இல்லாமல் ஒரு வணக்கங்கூட சொல்லாமல் உட்கார்ந்திருக்கிறாயே என்றார். பதிலுக்கு அவன், நீதான் என் வீட்டுக்குள் அடைக்கலமாய் நுழைந்திருக்கிறாய், உனக்கு எதுக்கு நான் வணக்கம் சொல்லணும் என்றார். ராஜாவால் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர் எப்போதும் நகர்வலம் போகையில் ஒரு பொற்காசு மூட்டையை உடன் வைத்திருப்பார். அதை அவனிடம் பிரித்து காட்டிவிட்டு, பார்த்தாயா, நான் எவ்வளவு பெரியவன் என்பதை, இப்ப எனக்கு வணக்கம் சொல்வாயா என்றார். அவனும் பதிலுக்கு, ஒரு ஏழை பக்கத்தில் இருந்தும் ஒரு மூட்டை பொற்காசை நீயே வைத்திருக்கிறாயே, உனக்கு எப்படி வணக்கம் சொல்வது என்றார். ராஜா கோபமாய் ஒரு காசை அதிலிருந்து எடுத்து அவனிடம் வீசி, இப்ப வணக்கம் சொல்வாயா என்றார். காசை தொடாமல் அவன் சொன்னான், ஒரு மூட்டை காசை வைத்துக்கொண்டு அற்பமாக ஒற்றை காசை வீசுகிறாயே, உனக்கா வணக்கம் சொல்வேன். அரசர் இன்னும் உக்கிரமானார். பாதி மூட்டையை அவனருகே பிரித்து கொட்டி விட்டார். என்னிட்ட இருந்தாலும் சரி, என்னிடம் இருந்தாலும் சரி, பாதியை கொடுத்துட்டேன், இப்பவாவது வணக்கம் சொல்வாயா? மெல்லிய புன்னகையுடன் அவன் சொன்னான், உங்கிட்ட இருக்கிற அளவுக்கு இப்ப எங்கிட்டையும் இருக்கே, இப்ப நீயும் நானும் சமமாயிட்டோமே, சரி சமமாக இருக்கிற உன்னை எதுக்கு நான் மதிக்கணும்? ராஜாவுக்கு ஆத்திரம் கண்ணை மறைத்தது. மிச்சமிருந்த மூட்டையும் அவனிடத்தில் வீசிவிட்டார். இருந்த எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன், இப்போவாவது வணக்கம் சொல் என்றார். அவன் சிரித்து கொண்டே சொன்னான், இப்ப உங்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஆனால் என்னிடம் ஒரு மூட்டை தங்கம் இருக்குது, இப்ப நீதான் எனக்கு வணக்கம் சொல்லணும் என்றான். ராஜா வாயடைத்து போனார். எத்தனைதான் அள்ளி கொடுத்தாலும் மனித இதயம் திருப்திப்படுவதில்லை. நிரந்தரமான மரியாதை என்பது பணத்தை கொண்டு வாங்கும் பொருளும் இல்லை. உண்மையான அன்பை பிறருக்கு கொடு, அதுவே பல மடங்காக உனக்கு திரும்ப கிடைக்கும். நன்றி, வணக்கம்.